ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி சுபா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் லஞ்ச் ஹவர் ஸ்பெஷல் என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள், ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. என் பையன் இன்றைக்கி இந்த டிஷ் செஞ்சு கொடுமான்னு நேற்றியே சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கி இதுதான் ஃபைனல். சைட் டிஷ் செய்கிறதுலையும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. என்னென்ன இன்றைக்கி செய்கிறோங்கிறத பார்ப்போம். இதுக்கு இடையில உங்களுக்கு வீடியோவில் நிறையா டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸ்கின் டிப்ஸும் உண்டு, ஹெல்த்துக்கு உள்ள டிப்ஸும் உண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பையன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரசம் வச்சுடுவோன்ட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதில் நீங்கள் வந்து ஹெல்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்க்குறோம். பூண்டு வயிற்று புண்ணை ஆற்றும், மிளகு சளிக்கு நல்லது, ஜீரகம் செரிமானத்துக்கும் நல்லது. ரசத்தை நீங்கள் அதிகமாக கொதிக்க விடாமல் கொதி வந்தோடனே இறக்கி வச்சோடனே மூடி வச்சிடணும், வாசம் போகாமல் இருக்கணும். சைடிஷ் மாம்பழமே போதும்னு சொல்லிட்டான். சரி மாம்பழம் செய்வோங்கிற பக்கத்தில் ஒரு பக்கத்தில் சாதம் வச்சேன். சாதமும் கொதி வந்துடுச்சு. நான் வடித்து தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில். ஸோ கொதி வந்ததை சிம்மில் வச்சுட்டு அடுத்தது வந்து பையனுக்கு கொஞ்சம் வாயில் வெயில் காலத்தில் இருக்கனால புண்ணாக இருக்கனால தேங்காய் பால் வந்து வெறும் வயிற்றில் கொடுத்தோன்னா அந்த வாயில் உள்ள புண்ணு, வயிற்றில் ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணி தேங்காவை திருவி அதை ரெடி பண்ணியாச்சு. இடையில மாம்பழம் வந்து உங்களுக்கு சைடிஸ் இது பண்ணியாச்சு. தேங்காய் அரைச்சதுக்குள்ளே சாதம் வெந்துட்டு, சாதம் வெந்ததுக்கப்புறம் சாதத்தை வடித்தாச்சு. சாதத்தை வடிச்சிட்டு பசங்களுக்கு தேவையானதை இதுக்கு இடையில ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது தேங்காய் பாலை வடிகட்டி பசங்களுக்கு கொடுத்து எழுப்பி விட்ருவோம். அப்படிங்கும்போது மணி கரெக்டாக 6. டெய்லியுமே நான் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து இன்றைக்கி ஒரு 2-3 நாளாக நான் தேங்காய் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வயிறில் புண்ணு இருக்கிறதுனால. மற்றபடி வந்து காஃபி தான் கொடுப்பேன். அதுக்கு இடையில ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருவோம், வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு மாம்பழமும் ரெடி பண்ணியாச்சு. மணி கரெக்டாக 6. பசங்களை எழுப்பி விட்டுட்டு ஸ்கூல் கிளம்புங்கன்னு கிளம்ப சொல்லிவிட்டு அடுத்தது உள்ள ஸ்நாக்ஸு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாதமும் அடித்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரசமும் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் லஞ்ச் பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸு, சைட் டிஷ்ஷு, மெயின் டிஷ்ஷு எல்லாமே. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதும் கொடுங்க. இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்களா, பசங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு அவங்க பசங்க ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பு கூழ். உடம்புக்கும் நல்லது, சூட்டை தணிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நேராக ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். இதுதான் வந்து 4 AM to 9 AM வந்து எங்களோட ரொட்டீன் வந்து ஸ்கூல் நாட்களில். நார்மல் டேஸ்லேயும் வந்து உங்களுக்கு 4 AM நாங்கள் வந்து நான் மேக்ஸிமம் நான் ஏஞ்சிடுவேன். எப்போதுமே 4 AM வந்து தாண்டினது கிடையாது எழுந்திரிக்கிறதுல. இல்லை ஸ்கூல் போகிற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். கால டயத்தில் எல்லாருமே கிளம்பிகிட்டு இருப்பாங்க அறிபறியாக. நீங்களும் இந்தமாரி வந்து பசங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அழைச்சிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பிஃபோராக கிளம்புங்க. நாங்கள் 8 மணிக்கே கிளம்பிடுவோம். கிளம்பி போகும்போது போகிற வழியிலலாம் உங்களுக்கு நிறையா டிராஃபிக் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே போகும்போது உங்களுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நுங்கு இதுமாரி அவன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ நுங்கெல்லாம் பார்த்த உடனே நுங்கு எனக்கு வேணும், போகும்போது வாங்கிட்டு போயிடு அப்படின்னு வேறு சொன்னான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் படி சரி நுங்கு வந்து இன்னும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. உங்களுக்கு ஸ்கின் வந்து ஷைனிங் ஆகும். ஹெல்த் வைஸாகவும் உங்களுக்கு அவ்வளோ நல்லது. அவங்க ஸ்கூல்லேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்கூல் போகும்போதே வழியிலேயே உங்களுக்கு வந்து பார்க் இருக்கும், ப்ளே கிரவுண்ட் இருக்கும். அதை தாண்டி தான் உங்களுக்கு ஸ்கூலில் இறக்கி விடும்போதே கண்டிப்பாக நுங்கு வாங்கிடுமா, எனக்கு நான் வந்த உடனே வீட்டில் வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டான். ஸோ கொண்டு போய் உங்களுக்கு ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து வர வழியில் பசங்க சொல்லுமாரி நுங்கு வாங்கிடுவோம் அப்படின்னா அந்த அண்ணனும் எங்களுக்காக அவசரமாக வெட்டி சீக்கிரமாக கொடுக்கணுங்கிறதுக்காக 2 பேர் வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நுங்கை வெட்டி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நுங்கையும் வாங்கிக்கிட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையானது வேறு ஏதாச்சும் வேணும்னா வாங்கி போன்ட்டு கொஞ்சம் பூண்டையும் வெங்காயத்தையும் வாங்கிட்டு சாமிக்கு பூ வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு தேவையான பொருட்கள்லாம் எந்தெந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு தம்பிக்கு தேவையான நுங்கு வந்து ஆளுக்கு ஷேரிங் மாதிரி கரெக்டாக வந்து ஷேர் பண்ணி வச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஏன்னா சாயங்காலம் வந்து தான் சாப்பிட முடியும் உங்களுக்கு. அதனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கரெக்டாக எங்களோட 4 AM to 9 AM இதான் என்னோடய ரொட்டீன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான குறிப்பும் கிடச்சிருந்துருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் அடுத்தது என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.